விஜயை காக்க வைத்த சிபிஐ அதிகாரிகள், சோகத்துடன் வெளியில் வந்த விஜய். சரி, கூட்டணி வரியா இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை சார். கூட்டணிக்கு வரியா இல்லையா கேட்டது பதில் சொல்லு. சிபிஐ ப்ரொஃபஷனலான ஏஜென்சின்னு யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சரி, நான் தான் சொன்னேன், இதுதான் அந்த ப்ரொஃபஷனல். கூட்டணிக்கு வரியா இல்லையா? அப்போ விசாரணைக்கு வா. புரியுதா? ஜோக்ஸ் அப்பார்ட், நாம் ஏற்கனவே பேசியது போல் திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் என்கொயரி. எல்லா அரசியல் கட்சிகள் செய்வதிலும் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும். அரசியல் பண்ணுறதுக்கு தானே கட்சி நடத்துகிறாங்க, வேறு ஏதாவது நடத்துகிறாங்களா? ஸோ சென்னை பனையூர் வீட்டிலேயே வைத்து விசாரித்திருக்கலாம் தான். இந்த வழக்கையும் சென்னை சிபிஐயில் பதிவு செய்திருக்கலாம் தான். ஆனால் டெல்லி தலைமையக பிரிவில் கிளையில் இந்த வழக்கை பதிவு செய்த போதே இவர்கள் அத்தனை பேரும் புரிந்திருக்க வேண்டும். விஜயோ இல்லை கரூர் சம்பவங்களில் யாரெல்லாம் வந்து சஸ்பெக்டோ விட்னஸோ அவங்கள எல்லாரையுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க சிபிஐ விசாரிக்கலாம், எதுக்கு டெல்லியில் கூப்பிடுறாங்க, இதில் வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கம் இருக்குது, இது ஃபெடரலிசத்துக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு சொல்கிறாரே சார். சரி, எந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்கிறது? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது? டெல்லியில். அப்போ டெல்லியில் தானே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். லாஜிக்கில் இருக்கா? சம்மந்தப்படுத்திக்கிட்டீங்களா? என்னப்பா சிரிக்கிற? தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நீங்களே போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணி போகிறீங்க, போனப்போ ஆர்டர் போட்டால் அதுக்கு டெல்லியில் போய் விசாரிக்க முடியும்னா? அப்படி தான்ப்பா. சுப்ரீம் கோர்ட் எங்கேப்பா இருக்குது? டெல்லியில் சார். டெல்லியில் விசாரிக்கிறாங்க.